ஹாய் வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் கேரட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். இந்த கேரட் கேக்கை செய்து ஐஸ் பெட்டியில் ஒரு 4 நாள் 5 நாள் வைத்து விட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் எடுத்து சமைத்து சாப்பிடலாம். நீங்கள் எல்லோரும் வாங்க, நம்ம சேர்ந்து சமைக்கலாம். இப்போ ரெடியான கேரட் கேக்கை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு இந்த ஒரு கேக்கு வெட்டினது இல்லை. இந்த கேரட் கேக்கில் வந்து முள்ளங்கி சேர்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த முள்ளங்கி வந்து வயிற்றுல சேர்ற கல், மூத்திரப்பையில் சேர்ற கல்லை வந்து தடுக்கும் வராமல். மற்றபடி இடியப்பம் செய்கிறதுக்கு பதிலாக இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சுலபம். செஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஆமாம், செஞ்சு வச்சுட்டா ஒரு 4-5 நாளைக்கு வச்சு நீங்கள் எப்போனாலும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு வந்து இதுக்கு வந்து குழம்போ எதுவும் தேவையும் இல்லை. நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டணும். இதே மாதிரி நம்ம மற்றதையும் வெட்டி எடுத்துக்குவோம். அரிசி மாவில் சமையல் பண்ணி இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறது உனக்கு என்ன மாதிரி அனுபவமாக இருக்குது? வந்து அரிசி மாவில் வந்து இந்த மாதிரி உணவு செய்யலான்னு தெரிஞ்சுக்கிறது ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா இருக்குது தானே? ஏற்கனவே நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம் தானே? எப்படி நல்லா சுவையாக நல்லா இருந்துச்சு. நம்ம செஞ்ச கேரட் கேக் 1.5 கிலோ இருக்குது. இது வந்து ஒரு கிழங்குல செஞ்சது. டெனிப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது சீனர்கள் தயார் பண்ணுறது. இந்த சமையலே சீனர்களோட தானே. இந்த கிழங்கு கிடைக்காதவங்க வெள்ளை முள்ளங்கியை கொத்தி கொதிக்கும் தண்ணியில் போட்டு கொஞ்சம் வெந்ததும் குளிர்ந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் புளிச்சு எடுத்துட்டு உப்பு கொஞ்சம் அதிகமாகவும் சீனி கொஞ்சம் குறைவாகவும் போட்டு 2 நாள் ஊற வச்சு பயன்படுத்தலாம். 1 மேஜைக்கரண்டி உடைச்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 மேஜைக்கரண்டி மிளகுத்தூள், கொத்துன பூண்டு ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். மீன் சாஸ் 1 மேஜைக்கரண்டி ஊற்றுவேன். இதுக்கு மேலே உப்பு தேவைப்பட்டால் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பொருள் வந்து சமைக்கும்போது பார்ப்போம். இப்போ முட்டையை வறுத்தெடுக்க 1/2 மேஜைக்கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். நான் வந்து 3 முட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கூட குறைய முட்டை போட்டுக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டைல் கேரட் கேக்கு செய்கிறதுக்கு 1.5 மேஜைக்கரண்டி ஆலிவ் ஆயில் போடுறேன். நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்துன பூண்டு போடுறேன். கொஞ்சம் வதங்கணும். இப்போ பூண்டு கொஞ்சம் வெந்துருச்சு. அதனால் இந்த டெனிப் கிழங்கு போடுறேன். அதில் வந்து உப்பு இருக்கும். கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு போடணும். இப்போ கிழங்கு கொஞ்சம் வதங்கிருச்சு. அதனால் இந்த உடைச்ச மிளகா போடுறேன். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். கோம்ஸ், நீ இந்தியாவுக்கு போனீங்கன்னா இந்த பலகாரம் செய்வியா? கண்டிப்பாக செய்வேன். சாப்பிடக்கூடிய உணவு தான், நான் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் இங்கே சொன்ன கிழங்கு மட்டும் கிடைக்காது. நீங்கள் சொன்ன பக்குவத்துக்கு அதை ரெடி பண்ணி செஞ்சுருவேன். இப்போ வந்து வெட்டி வச்ச கேரட் கேக்கை போடுறோம். அந்த கலவையும் அந்த கேரட் கேக்கும் நல்லா கிண்டிக்கணும். மசாலா எங்கும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கிண்டிக்கணும். இப்போ எங்கள் ஒத்துமையாக கிண்டியாச்சு. 1 மேஜைக்கரண்டி மீன் சாஸ் ஊற்றுறேன். இந்த சாஸ் இல்லாதவங்க சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி தான் செய்யலாமா, இல்லை வேறு மாதிரி எதுவும் செய்ய முடியுமா? வேறு மாதிரி செய்யலாம். டார்க் சோயா சாஸ் ஊற்றி செய்வாங்க. மீன் மேக்கர் போட்டு செய்யலாம் முட்டைக்கு பதிலாக. இப்போ வந்து 1.5 கப்பு வெங்காயத்தாள் போடுறேன். இப்போ மிளகுத்தூள் எடுத்து வச்சிருந்தது போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா எல்லாம் ஒன்றா வர வரைக்கும் கிண்டிக்கணும். இப்போ வந்து முன்னாடி பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதையும் அதில் போடுறேன். இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வந்து 1 கப்பு அளவுக்கு பொரிச்ச வெங்காயம் போடுறேன். எங்கும் நல்லா ஒட்டுமையாக கிளறி விட்டுக்கணும். இப்போ
இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் அடுப்பை நிப்பாட்டிடுறேன். வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டைல் கேரட் கேக் தயாராகிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.